நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து தர்ஷ்குட்டி வந்து ஸ்கூலுக்கு போறாரு. இந்த ஸ்கூல் vlog தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ போடுங்க ப்ளீஸ் சொன்னீங்கன்னா ஒரு தடவை தான் அந்த வீடியோ போட்டோம். இன்னைக்கு வந்து தம்பி வந்து 4 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறோம். ஏன்னா சனி ஞாயிறு லீவு. வெள்ளி வியாழன் வந்து நாங்க சென்னைக்கு போயிட்டோம். மாமாவை விட போயிருந்தோம். கண்டிப்பா வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ கீழே பாருங்க. ஆமா கண்டிப்பா பாருங்க. ரெண்டாவது வந்து 4 நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு போறதுனால நீ சார் நீ ஒரு vlog எடுத்துருவோம், தம்பியை ஸ்கூலுக்கு போற வீடியோ வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா பண்ணேன். ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ணிதான் நிறைய பேர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா இன்னைக்கு வந்து காலையில எடுத்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல. வீடியோ மேபி ஈவினிங் அவனை கூட்டிட்டு வந்துட்டு தான் வீடியோ முடியும். 7:30ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க. தர்சை என்ன பண்றான் பாருங்க. ஆனா இன்னைக்கு வந்து உண்மையிலேயே வேற மாதிரி இருக்கு. ஆமா அது கண்டிப்பா பாருங்க. நம்ம சேனல் புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். ஸோ 4 நாள் லீவுக்கு அப்புறம் தர்ஷன் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிற வீடியோ தான் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் ஓகே வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி ட்வைஸ் போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம் நம்ம. இப்போ வந்து தர்ஷ்குட்டி வந்து தூங்கிட்டு இருக்கோம். நல்லா அவனோட யூனிஃபார்ம் எல்லாமே ரெடியாக இருக்குது. அவங்க டேடி வந்து இனிமேல் தான் அயன் பண்ணி கொடுக்கணும். அதை பாருங்க. 4 நாள் வெளியிலலாம் சுற்றிட்டு அவனை திங்கக்கிழமை அனுப்புறது வந்து பெரிய விஷயம். அது நீங்கள் பார்ப்பீங்க எப்படி திங்ஸ் எல்லாம் வாங்க போகிறேன். இதில் வந்து நேற்று வீடியோ போடாத காரணம் வந்து சென்னை சரியான டயர்ட். எல்லாருமே வீட்டில் தூங்கிட்டு தான் இருந்தோம். யாருமே எந்த வேலையும் செய்யல. தர்ஷன் மட்டும் தான் முடிச்சிருந்தான். விளாண்டுட்டு இருந்தோம். சரியான தூக்கம், எந்திரிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் உடம்பு அந்த வலி. ஏன்னா 4 நாள் தொடர்ந்து டிராவல். 3 நாள் முதல் நாள் நைட்டு தூங்கல, மறுநாள் நைட்டு தூங்கல. எங்க அப்பா வந்து ஒரு நாள் இருந்துட்டு ரூம்ல தங்கிட்டு போனாரு. இவன் வந்து வேணா தேவையில்லாத செலவு, தேவையில்லாம தெண்டமா செலவு. கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் செலவு பண்ணிக்கிறோம். ஆமா நமக்கு எந்த செலவும் இல்லை. நமக்கு சும்மா சின்ன யார் வாங்கினா அந்த மாதிரி தான். ஃபுல்லாகவே சாப்பாடுலேருந்து எல்லாமே மாமா தான் கொடுத்தாங்க. நம்ம வண்டி மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஃபுல்லாக அவங்ககிட்ட அமௌண்ட்டுக்கு இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே மாமா பார்த்துக்கிறதுனால என்னால் எதுவுமே கொடுக்க யார் செலவு பண்ணால் எனக்கு எல்லாமே காசு தான் நமக்கு. ஆனால் இருந்தாலும் 20 அதனால டீசல் மட்டுமே 10,500 ரூபாய்க்கு போட்டுருக்கோம். அதனால அங்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. உள்ளேயே போயிட்டோம். ரெண்டு ரவுண்டு சுற்றணும். ஏர்போர்ட்டுக்கு 4 தடவை போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி சுற்றி அலைஞ்சிட்டு இருந்தனால ஒன்றுமே பண்ண முடியல. இல்லாட்டி டீசல்னா செலவு ரொம்ப வந்துருக்காது. இது அங்கேருந்து வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கிளப்புறதுக்கு இன்னைக்கு என்னென்ன கொடுத்தெல்லாம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னையில இருந்து தான் அவனுக்கு போர்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. பயத்தில் கேட்டுட்டு தான் இருப்பான், நடிப்பான், தூங்குற மாதிரி தூங்கிட்டு தான் இருக்கான். ஆனால் கேட்பான் எல்லாத்தையும். என்ன பண்ணுறான்னு தெரியல. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போற வீடியோ டெய்லி வரும்னு எதிர்பார்க்கறாங்க. பட் ஆனா டெய்லி நம்மளால அதை போட முடியாது. இந்த மாதிரி ஒரு மண்டே அப்படி போடுறோம். ரொம்ப கஷ்டம்ல. 4 நாள் ஐயோ. அதனாலதான் இன்னைக்கு எடுப்போம் வீடியோன்னு சொல்றேன். இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கோம். கடை போயிட்டு வந்து நான் குளிப்பாட்டேன். நான் தான் குளிப்பாட்டேன். ஆமா நான் வந்து கீழே அவனுக்கு வந்து சிக்கன் பொரிப்பேன். பால் மட்டும் அம்மா எடுத்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடுங்கிறத ரெடி பண்றது நாங்க காட்டுறோம் உங்களுக்கு. சட்டை அயன் பண்ணனும். ஐயாவுக்கு அயன் பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து அயனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அயன் பண்ணிட்டா. தம்பி எந்த ஸ்கூல்ல படிக்கிறான், எங்க படிக்கான்னு கேட்குங்க. தென்காசியில இருக்கிற MKVK ஸ்கூல்ல தான் நம்ம தம்பி படிக்கான். நிறைய பேர் கேட்டாங்க எங்க ஃபீஸ் எவ்வளோ என்ன இதெல்லாம் சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்காசி சரௌண்டிங்கில் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் இந்த ப்ரீகேஜிக்கு ஏற்ற ஃபீஸ் தான். ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் குழந்தைங்களை சேர்க்கனாலுமே நம்பி சேர்க்கலாம். கோச்சிங் எல்லாமே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தான் நிறைய பேருக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி தான் தம்பிக்குமே சிலபஸுமே நடத்த ஆரம்பிக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இவங்க ஸ்கூல் வச்சது வந்து நல்லதுன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற லட்சுமா? ஏன் சொல்லு. இப்போ நிறையா ஸ்கூலுக்கு இப்போ தான் ரீஓப்பனிங்கே ஆகுது. இந்த பக்கத்து பாப்பாக்கெல்லாம் இன்றைக்கி தான் ரீஓப்பன். ஸோ இன்றைக்கி தான் சிலபஸ் ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு எப்பவுமே 2 வாரம் ஆயிரும் குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் எல்லாமே சும்மா நார்மலாக ஹோம்ஒர்க் இன்ஸ்டாகிராமில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன். சும்மா நார்மலான ஹோம்ஒர்க்கு கொடுத்து விட்டு பழகி அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பாடுமே தர்ஷன் வந்து போனாடி ஃபுல்லாக சாப்பிட்டா. அதை நாங்கள் காட்டவே இல்லை. அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தோம். இன்னொன்று கூப்பிட வரும்போது அழலை. இன்னைக்கு எப்படின்னு தெரியல. விடும் போதுமே மிஸ்கிட்ட போயிட்டான். என்னடா அழாம போயிட்டான் அவன் பாட்டுக்கு.
சரி இனிமே கரெக்டா போவான்னு பார்த்தா அதுக்கப்புறம் லீவு எனக்கு அதான் இது. ஸோ வியாழன் வெள்ளி லீவு சென்னையில இருந்தோம், சனி ஞாயிறு அவனுக்கு லீவு தான். ஊருக்கு வந்தோம், அவனுக்கு லீவு தான் பொதுவா. இன்னைக்கு திங்கக்கிழமை நீ ஸ்கூலுக்கு அனுப்புறது 4 நாள் ஃபுல்லா ஊர் சுத்திட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பார்க்கலாம். கஷ்டமா. சரி பார்க்கலாம். நான் கீழே போய் சமையல் ரெடி பண்ணணும். ஸோ அதையும் காட்டுறேன். ஐயா வந்து ஸ்கூலுக்கு போகலங்கிற இதில் இருக்கார் ஐயா. இரண்டு கைகள் நீங்கதானே எதிர்காலம். வெயிட்டா இருக்கா? ஏய் நீ யாரா தூக்குற? தாத்தா தான் தூக்குது. இறங்கிக்க, வலிக்கு தாத்தா கையை. சரி ரசம் இறங்கி கொடி பட்டு. அப்ப பழ வெட்டுது பாரு, வேணா சாப்பிடுங்க. இது அதுவும் சாப்பிடுவாங்க. ரசனை சுத்த முடியாதான் உட்காந்து சாப்பிடுவாராம். சாப்பிட்டு இருக்காங்க. சொல்றத கேளு. இல்லடி என் பெத்தாலே தாத்தா வரா, தம்பி வரா, தாத்தா மாப்பிள்ளை கூட்டு வர கூட. நீ இப்ப ஸ்கூலுக்கு போமா, சாயங்காலம் வந்து கூட்டு போயிருவோம் 1 மணிக்கு. தாத்தா வரல கூட. ப்ளீஸ்மா, அம்மா இல்ல. சரி தர்ஷ்குட்டி வந்து ஒரு வழியா ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஷாம ஸ்கூலுக்கு போறான். பாய் சொல்லு. பாய். என் பொண்ணோட நம்பர் இதான். உன் கூட தான் வராளா? அக்கா வேற ஸ்கூலு, நீ வேற ஸ்கூல். தர்ஷ்குட்டி வந்து அழாம ஸ்கூல் கிளம்பிட்டாரு இன்னைக்கு. என்னடி தங்கம், இன்னையில தானே போர்ஷன் ஸ்டார்ட். எங்க போறோம் சொல்லு. சொல்ல மாட்டியா? சாப்பிட போகணுமாடி. நம்ம பசிக்காமா? எங்க பசிக்கு? வயிறு எங்க பசிக்கு? வயித்துக்குள்ள எங்க பசிக்கு? கடை பூட்டிக்குது அங்க பாரு. உன் கடை பூட்டி கிடக்கு பாரு. அவன் இந்த கடை டிகிரி காஃபி தான் பூட்டி இருக்கு பாரு. தரகட்டும் பூட்டி இருக்கு. ஏன்னா இங்க சிக்கன் பாப்கார்ன் கிட்ட அடிக்கடி அதே. அம்மா உனக்கு வீட்ல ஒரு நாள் சிக்கன் பாப்கார்ன் போட்டு தரேன். உன் கடை திறக்கலப்பா, திறக்கணும். அப்பா 10 மணி ஆனால பையனுக்கு வாங்கி பாப்பா. 11 மணிக்கெல்லாம் வாங்கிட்டு. ஆமா நைட்டு இருக்கும் அது வரைக்கும் இந்த கடை. லேட்டா காலையில லேட்டா சாயங்காலம் வந்து கூட்டு போயிருவோம். என்னடா லட்சு நேத்தே கேட்டான். தர்சன் தூங்கிட்டான். கையில ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு விளையாட போகணும்னா ஃபன்வெல். இங்க பாரு அம்மா பாரு, அல்லாம போகணும் ஸ்கூலுக்கு. சாயங்காலம் யாரு கூப்பிட வரணும்? உன்னைய சாப்பிடணும் சரியா? உனக்கு பிடிச்ச சிக்கன் வச்சு விட்டுருக்கேன் அம்மா. சரியாம்மா? 2 பிச்சி தான் போட்டிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. நீ மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா போதும். ரொம்பலாம் எடுத்து வைக்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட. அம்மா கொடுத்த ஸ்நாக்ஸ் பழம் வச்சிருக்கு. ஆமா பழம் எல்லாம் சாப்பிடணும் சரியா? இங்க ஸ்கூல் போனதும் நீ அம்மாவை மறந்துரு. அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தது ஒண்ணுமா? ஃப்ரெண்ட்ஸ் தேடுவியா? சாயங்காலம் அப்பா மதியம் வந்து கூட்டு போகணும். சும்மா இருடா. நான் வந்து அப்பா கூட்டு போறேன். சரி ஒண்ணு அப்பா வந்து கூட்டு போறேன்னா சரி. சாயங்காலம் பார்த்ததும் அழுவியா? அம்மா அப்பா பார்த்ததும் அழக்கூடாதுமா சரியா? படிக்கணும் படிக்க மாட்டானா? சாப்பிட போறான். தர்ஷன் உனக்கு ஸ்கூல்ல வந்து உனக்கு ஃபுல்லா சாங் தான். இன்னைக்கு ஏதோ ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குடா உனக்கு. மிஸ் சூப்பரா சொல்லி தராங்களே.
சமத்தா போட்டுடுவாங்க. ஆமா மிஸ் ஏதோ பண்ணானா. எப்படி பண்ண மிஸ்? அப்பா கேட்டியா? மீன் பாபுமா ஸ்கூல் போணுமா? ஐயோ அழுதுட்டு போ. அழுகாம போக மாட்டானா? அழுகாம போவேன். வெரி ஐயோ எங்க ஐயா குமரி அல்லக்கி பத்தே எங்க ஐயா பத்தவர். எப்படி சொல்றான் பாரு. மீன் பாபு கிளம்ப முடியல, வீட்ல ரித்து இருக்கனால. இல்ல இப்ப போக போக ஒன்னொன்னா ஸ்கூல்ல நடந்தது சொல்றானே. மிஸ்ஸ பார்த்து பண்ணேன், மிஸ்ஸுக்கு காது கேட்கல அப்படிலாம் ஏதோ சொல்றானே. அப்படியே தர்ஷா மிஸ் ஒழுங்கா பண்ணியா? விளையாண்டுருப்பாங்க ஏதாச்சும். தர்ஷா இங்க பாரு, சாப்பிடும் போது விளையாட கூடாது சறுக்குல எல்லாம். இப்ப என்னமா சாப்பிடணும் ஃபர்ஸ்ட். ஸ்நாக்ஸ் மாதுளம்பழம் இருக்கு, அப்புறம் அந்த கேக்கு முந்திரி பருப்பு மட்டும் எல்லாம் காலியா போச்சு வாங்கணும். சிப்ஸ் வேணாம், அது நமத்துருச்சு ஒரு மாதிரி. உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான் சாப்பிடுறான். கருவாம இருக்குமா? ஆஹா எப்படி சொல்ற நீ? ஸ்கூல்ல ரைம்ஸ் போடுவீங்கல்ல, இன்னைக்கு உனக்கு வந்து எப்படி பிரஷ் பண்ணணும்னு சொல்லி தருவாங்களாம். ஓகேவா? எப்படி பிரஷ் பண்ணணும் தர்ஷா? உனக்கு நீ மிஸ்டர் சொல்லுவே எப்படி பிரஷ் பண்ணணும். இப்ப பிரஷ் பண்ணி காட்டு. அந்த கை எப்பெல்லாம் பிரஷ் பண்ணணும்? இவர்தான் பிரஷ் பண்ணாரு. மார்னிங் நைட் சொல்லு. ஸ்கூட்டியோட ஸ்கூல் வந்து இங்க தான் இருக்கு. என்னம்மா என்னம்மா? அவங்க எல்லாம் அங்க நிக்காங்க. அதான் மாமா எல்லாம் அங்க நிக்காங்க. அப்படிங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு நிக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போங்க. இந்த இருக்கு பாருங்க எம்கேவி. அவங்க நடந்து வருவாங்க, ஸ்கூட்ல வருவாங்க. இந்த இருக்கு பாருங்க எம்கேவிக்கு. ஸோ இங்கே தான் தஷ்குட்டியை சேர்த்துருக்கோம். முக்காவாசி இதான் நல்லா இருக்கு, காலுக்கு சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குல்ல. அது டைட்டா இருக்கு. என்ன வா இன்னைக்கு ஷோ கொடுத்துருவாங்க என்ன இந்த வாரம். போங்க போங்க. அழாம வரான் என் தங்கம். இங்க தான் இருப்பாரு ஐயா, அழாம வராரு. பாய். கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். நம்ம தஷ்குட்டியை வந்து விட்டுட்டு வந்துட்டோம். என்னாலே வந்து என்னை நம்ப முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா தஷ்குட்டி வந்து அழாம இங்கே வீட்டில் கிளம்பும் போது அழுதான். பட் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவன் என்ன பேசினா என்னெல்லாம் சொன்னான் அப்படின்ட்டு. அங்கே ஸ்கூலுக்கு போனதுமே பேக் அதெல்லாம் கொடுத்துட்டு எங்களுக்கு பாய் சொல்லி லவ் யூலாம் சொல்லி அவன் அழகாக சமத்தா போய் அவனோட பெஞ்சில் போய் உட்காந்துட்டு வந்துட்டான். எனக்கு அதை பார்க்கும்போது அழுக வந்துச்சு பயப்பிள்ளைக்கு. ஆனா கண்ட்ரோல் பண்றான். வாயெல்லாம் தான் அப்பலாம் வருது, ஆனா அழுகல. பட் அவனுக்கு தெரியுது அப்பா விட்டுட்டு போறாங்க, அம்மா கூப்பிட வந்துருவாங்க, நம்ம ஜாலியா தான் இருப்போம் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. பட் ஆனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா அழுதுகிட்டே போற பிள்ளை இப்போ நம்மளுக்கு பாய் சொல்லிட்டு போகுது, பிள்ளை வளர்ந்துட்டானே அந்த மாதிரிலாம் தோணுச்சு. பட் இருந்தாலும் நல்லதுதான் ஸ்கூலுக்கு போகிறது. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து வந்து ரெகுலராக அவன் ஸ்கூலுக்கு போயிடுவான், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவினிங் வந்து அவனை கூட்டிகிட்டு வரும்போது அழுகுறானா என்னன்னு தெரியல. அழமாட்டான்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்க? அழமாட்டான்னு தோணுது. எனக்கும் தோணுது. ஏன்னா நீங்கள் அழாமல் போயிட்டானே, அழுகவே இல்லை, வீட்டில் தான் அழுதான். ஆனால் அங்கே போய் அழுகாமல் அவன் பாட்டுக்கு நடந்து வந்தான்.
எப்போ தூக்கிட்டு வருவேன். இப்போ நடந்து வந்தான், நடந்தே உள்ள போயிட்டு அவன் பாடு போயிட்டான். யாரும் எதையுமே எதிர்பார்க்கலாம், அவன் பாடு உள்ள போய் ரொம்ப உட்காந்துட்டான். ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ சாயங்காலம் கூப்பிடுவோம். ஸோ கூப்பிட்டுட்டு வந்துட்டு அவன் என்னென்னலாம் சொல்கிறான்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்குமே தர்ஷ்குட்டி பேசுறது தான். ஸோ தர்ஷ்குட்டி என்னென்ன பண்ணா, ஸ்கூலில் என்னென்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவன்கிட்ட கேட்போம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அண்ட் தர்ஷ்குட்டியோட ஹோம்ஒர்க் வீடியோவாக போட சொன்னீங்க, என்னென்ன ஹோம்ஒர்க் அதை எப்படி பண்ணுறான்ட்டு. அதெல்லாம் என்னோட சேனலில் போடலான்னு இருக்கோம். ஸோ லஞ்ச் பேக் வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி ஹோம்ஒர்க் வீடியோ ஒரு ஃபுல் வீடியோவாக போடுவோம். டெய்லி ரெகுலராக இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹோம்ஒர்க்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி ஹோம்ஒர்க்லாம் இருக்கும் பாருங்கள், அது வந்து கொடுக்கலாம், அது வந்து வீடியோ போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சைடு ஓரமாக வச்சுருக்கோம். இப்படி இன்னையிலேருந்து ஹோம்ஒர்க் கொடுத்தா இன்னையிலேருந்து வீடியோ வரும். இல்லை நான் இன்றைக்கி வந்து சிலபஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அதனால் மேபி இன்னையிலேருந்து வீடியோ வரும்னு நினைக்கிறேன். நம்மளோட அருள்ஜுவல் சேனலை அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து வீடியோ எடுக்கலாம். மணி இப்போ 10:30 ஆயிடுச்சு. அவனை 9:30 விட்டு வந்தோம், மணி 10:30, 1 மணி நேரம் ஆச்சு. எப்படி போச்சுன்னே தெரில. அடுத்து வந்து இன்னைக்கு 1:15 கிளம்புச்சு. என்ன 1:15 கிளம்பும். அவங்க சீக்கிரம் கூப்பிட்டு வர மாதிரி இருக்கு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் போய் கூப்பிட்டு வரோம். மற்ற பிள்ளையெல்லாம் அழுகுதுங்க, அது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. இவனை ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம அப்பா அம்மா வரலையே அப்படின்னு அழுகுறாங்க. ஸோ அதனால நம்ம போய் 1:15 போவோம். அங்கே பேரண்ட்ஸ் எல்லாம் நிற்பாங்க, எல்லா பேரண்ட்ஸோடையும் போய் சேர்த்து கூப்பிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே காட்டுறோம், பாருங்க. ஓகே, கூப்பிடுறதுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். அவன் என்ன பண்றான்னா உட்காந்து ஒரு பழைய vlogல பார்த்துட்டு. ஆமா, பழைய vlogல காட்டல, நம்ம வீடியோவே எடுக்கல. நம்ம அந்த டைம் உள்ள உட்காந்து இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கானால சாப்பிட்டு முடிச்சிட்டானான்னு தெரியல. நம்ம போக கூடாது, கொஞ்சம் டைம் ஆகட்டும்னு வச்சிருக்கோம். ஏன்னா கரெக்டா 1:21 தான் ஆகுது. இதுக்கப்புறம் மேபி போய் பார்த்தா தெரியும் எப்படி. பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க, வேற இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் ஆகட்டும். எல்லாம் இப்பதான் வராங்க, வந்து வெயிட் பண்றாங்க. கரெக்டா அதான் அந்த 1:30 டயத்துல கரெக்டா வந்துட்டாங்க எல்லா பேரண்ட்ஸுமே. குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, உட்கார்ந்துருப்பாங்க. போன வாட்டி தர்ஷன் நாங்கள் வீடியோ எடுக்கல, அம்மாவை கூட்டிகிட்டு வந்தோம். அப்போது வெளியில இருந்து எங்கள் அம்மாவை பார்த்து அழுதுட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி அவன் கிளாஸ் ரூமுக்கெலாம் போய் அவன் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் எடுக்கலைன்னு. அது நல்லா இருந்துச்சு அந்த வீடியோவில் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன், போகிறாங்களா போய் பார்ப்போம். இல்லை நிற்காங்க எல்லாரும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கல்ல, அதனால நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நின்று அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதான் ஓடிட்டு இருக்கு. எனக்கு உட்காந்துருக்கான் நிறைய பிள்ளைங்க, ஒரு 20-30 பிள்ளைங்க உட்காந்துருக்குங்க. பாப்பா எல்லாம் எங்க இருக்கான், எங்க உட்காந்துருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒன்னும் புரியாம. கலர் போட்டாவது தெரியும், எல்லா பிள்ளைங்களும் யூனிஃபார்ம் போட்டு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் தெரியாது இல்ல. இதுல சொல்றேன், பாப்போம். எல்லாம் கூப்பிடதான் வந்துட்டு இருக்காங்க வரிசையா. மழை பெய்யுதுங்க தென்காசியில, அப்பா முடியல, செம்ம குளிரு, அந்த அளவுக்கு குளிருது இங்க. போறாங்கடா கூப்பிட. சரி போமா, நம்மளும் வாங்க போலாம். பாரு அழுகலையே அவனுக்கு சாப்பாடு வேணாம் நீ சொன்னியா மிஸ் கிட்ட. சந்தன இழுவிடுச்சு. வாடா. இன்னைக்கு நம்மளோட ஸ்கார்பியோ காரை வந்து கொண்டு போனது தப்பா போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட உட்காந்து காரை பார்த்ததும் அது தர்ஷன் காருன்னு இருக்காங்க. அது தர்ஷன் கார் இல்ல, அது வேற யாரோ கார் அப்படிலாம் மிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அது கேட்காம இல்ல தர்ஷன் கார் தான். நீ எப்படி பார்த்த, கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? கண்டுபிடிச்சிட்டியா? அழகி நீ அறிவு குட்டி. எப்படி ஓடியாந்த தெரியுமா தர்ஷானி? அழகா ஓடியாந்தால பாத்தியா? டேய் அழகி, அங்க எங்க போன? ஏய் ஸ்கூல் பேக் எடுக்க போனியா? ஸ்கூல் பேக் எடுக்க போனியா? ஸ்கூலுக்கு போறேன்னு மாட்டுக்கிட்ட பேசுறேன். டேய் தர்ஷா, நேரா அங்க இருந்து ஓடியாந்தல்ல, அங்க எங்க போன? ஸ்கூல் பேக் எடுக்க போனியா? உன் பேக் ஓடி வேகமா ஓடிட்டியா? ஏன் ஓடுன? திரும்பி எப்படி பார்த்த? அம்மா அப்பா பாத்துட்டியா? நான் டேய் உன் அண்ணன் ஸ்கூல் போயிருக்கான்டா. மகி ஸ்கூல் போயிருக்கான். சிவகங்கையில போயிட்டா ஸ்கூலுக்கு. இன்னைக்கு வீடியோ பாக்குறியா? அப்பா காட்டவா வீடியோ? பாருடா அண்ணன் ஸ்கூல் போறது. டயர்டா இருக்கா? ராமப்பா கூட்டி போனாருடா. பாக்குறியா வீடியோ? பாக்கலையா? வீட்ல போய் டயர்டா இருக்குப்பா. டயர்டா இருக்கா?
ஓ டயர்டா இருக்கா? சொல்லுப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, சொல்லு சொல்லு. ஏய் இங்க திரும்ப நீ பாரு. தாத்தா வீட்ல இருக்க. உன்னை டெய்லி எல்லாரும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருத்தர் வந்து உன்னை கூப்பிடணுமா? நாளைக்கு அப்பா மட்டும் தான் வந்து கூப்பிடுவேன் ஓகே சரியா? தானே? அம்மா வீட்ல இருக்கேன். அப்பா மட்டும் பைக்ல வந்து கூட்டு போகணும். இல்ல இல்ல பைக்னால நானும் வருவேன்பா. வேணாம் நான் மட்டும் வந்து கூட்டு போறேன் ஏன்? சரியா? எதுக்கு? ஏய் ஸ்டார் வாங்கிருக்காரு இன்னைக்கு. எத்தனை ஸ்டார் வாங்கின தர்சா? 1 ஸ்டார். 3 ஸ்டாரா? வெரி குட். இங்க காட்டு. ஏய் இங்க பாரு. என்ன ஸ்டார் எல்லா இடத்துலயும் ஸ்டார். ஏய் கேமரா மறந்து சொல்லு. நீ சொல்லு எதுக்கு ஸ்டார் கொடுத்தாங்க? சரி தஷ்குட்டிக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கலாம் ஸ்டார் கமெண்ட் பண்ணுங்க. ரெட் கலர் ஸ்டார், சாரி ரெட் கலர் ஹார்ட். தஷ்குட்டி சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்குவோமா? பால் குடிச்சிட்டு சாப்பிட்டீங்களா? அவ்வளவுதான். நீ வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவான்? பாலை குடிப்பான். டப்பா வாயில வைப்பா, டேப்ப வா, படுத்து தூங்குவோம். அவ்வளவுதான். அப்படியே தூங்குறேன். இன்னைக்கு வந்து டைரியில ஹோம்ஒர்க்லாம் எழுதி விட்டுருக்காங்க. என்னன்னு தெரியல. வீட்ல இருந்து பாத்துக்கலாம். நைட்டு தான் பண்ணணும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க. நிறைய பேர் இந்த வீடியோ தான் கேட்டுட்டே இருந்தீங்க. எஸ் கண்டிப்பா இந்த vlog பிடிச்சிருக்கும். தர்சனை பிடிச்சவங்க எல்லாருமே ஹார்ட்ல வந்து ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தர்சனை கேட்டுட்டே இருக்கீங்களா, அதனால நாங்க இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்குறோம். தயவு செஞ்சு பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திங்க மாதிரி உங்களுடைய கப்பல் ஃப்ளெக்ஷரல் பை பாய் சொல்றா. பாய் பாய பாரு பாய் சொல்லு. ஏய் பாய் சொல்லிடுடா. ஸ்கூல்ல போய் விட்டுருமா? வாடா ஸ்கூல் போ வாடா. பாய் சொல்ல போ. வண்டி திருப்பு வாடா. வண்டி திருப்பு. ஏய் ஓட. சரி ஓகே பாய்.